Welcome to UPSC Vinod. So next third set of questions நம்ம பார்க்க போறோம் ஆஃப் CDS. ஸோ ஆக்சுவலாக ரெண்டு CDS அண்ட் NDA ரெண்டு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வீக் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது வந்து இந்த வருஷம் UPSC எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Which of the following statements is about Ajivika's is not correct? Ajivika sect. ஸோ ஃபர்ஸ்ட் Ajivika sect வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கானி கோசா. ஸோ ஸ்டார்ட் பண்ணுது. எது வந்து நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அஜீவிகா செக்ட்னா என்னது? ஸோ எவ்ரி திங் இஸ் ப்ரீ டிட்டர்மைண்ட். அஜீவிகா செக்டோட பிரைம் தீமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு இல்லை, எல்லாமே நம்ம தலையில் எழுதிருச்சு. ஸோ நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும், அப்படியெல்லாம் கிடையாது. நீ என்ன செய்ய போற, எப்படி வாழ போற அப்படிங்கிறத ஃபுல்லாகவே ப்ரீ டிட்டர்மைண்ட், எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நீ அதுபடிதான் நீ நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்றதா அஜீவிகா செக்ட். ஸோ எது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தே டிட் நாட் ப்ராக்டிஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி பேஸ் ஆஃப் கேஸ்ட் ஆர் கிளாஸ். அவங்க டிஸ்கிரிமினேஷன் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலாக புத்திசம், ஜெயினிசம், அஜீவிகாயிசம் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7th century BC-ல எமர்ஜ் ஆன செக்ட்ஸ், மீன்ஸ் ரிலீஜியன். அதில் புத்திசம் வந்து கம்ப்ளீட்டாக அந்த பிரமினிக்கல் ஆப்போசிஷன். புத்திசமும் ஜெயினிசமும் இனிஷியலாக பிரமினிக்கல் ரிச்சுவல்ஸ் வந்து ஆப்போஸ் தான் பண்ணாங்க. ஸோ அதனால ஷர்மனா ட்ரெடிஷனோட அவுட்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அஜீவிகாயிசம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் கேஸ்ட் பேஸாகவும் கிளாஸ் பேஸாகவும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ப்ராக்டிஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. தே ப்ராக்டிஸ்ட். ஸோ அப்போ எதெல்லாம் கரெக்ட்? தே ஹேட் அ கார்பரேட் ஆர்கனைசேஷன் அண்ட் கெனானிக்கல் டெக்ஸ்ட். ஸோ கெனானிக்கல் டெக்ஸ்ட் அண்ட் கார்பரேட் ஆர்கனைசேஷன் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தே ப்ராக்டிஸ்ட் சிவியர் எஸ்டிசிசம், ஆஃபன் ஈட்டிங் வெரி லிட்டில் ஃபுட். ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட மாட்டாங்க, சரிங்களா? ஸோ விரதத்திலேயே இருப்பாங்க. அதுக்கடுத்து தே ஃபார்ம்ட் அண்ட் அலைன்ஸ் வித் ஜெயின்ஸ் அகெயின்ஸ்ட் புத்திசம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அஜீவிகாயிசம் ஃபார்ம்ட் அலைன்ஸ் வித் ஜெயினாஸ் அகெயின்ஸ்ட் புத்திசம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அஜீவிகாயிஸ் ஃபார்ம்ட் அலைன்ஸ் வித் ஜெயினாஸ் against Buddhism. ஓகேங்களா? So next question. Which of the following does not refer? So 38th question. Does not refer to bow and arrow as a weapon of war in ancient India. ஆக்சுவலாக ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். இந்த வருஷம் ஏன்ஷியன்ட் இந்தியா கொஸ்டின்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் ஈஸி அப்படின்னா ஒரு கொஸ்டின் டஃபான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குண்டா. ஸோ குண்டா அப்படின்னா ஸ்பியர் அப்படின்னு அர்த்தம். குண்டா அப்படின்னா ஸ்பியர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஷரங்கா, கொண்டடா, கொந்தந்தா, ஷரங்கா, கொந்தந்தா, கார்முகா. ஷரந்தா, கொந்தந்தா, கார்முகா அப்படின்னா பவ் அண்ட் ஆரோன்னு அர்த்தம். ஷரந்தா, கொந்தந்தா, கார்முகா அப்படின்னா பவ் அண்ட் ஆரோன்னு அர்த்தம். குண்டா அப்படின்னா ஸ்பியர். ஸோ ஸ்பியர், கேடயம். ஓகேங்களா? ஓகே. So which of the 39th question, which of the military devices referred by term மஞ்சனிக்னா கட்டுப்புத்திலி, சாரி கேட்டர்புல். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலியில் இந்த ரிவர்ஸில் போயிட்டு புல் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது. டிவைஸ் ஃபார் த்ரோயிங் ஸ்டோன்ஸ். உங்களுக்கு நான் சொல்லும் போதே புரிஞ்சுக்கோங்க. கேட்டர்புல் அப்படின்னா டிவைஸ் ஃபார் த்ரோயிங் ஸ்டோன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் யோசிங்க. ஸோ ஆக்சுவலாக மிலிட்ரி டிவைஸ் ரெஃபர்டு பை த டேர்ம் மஞ்சனிக். ஸோ மஞ்சனிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரோயிங் டிவைஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ். ஓகேங்களா? ஸோ மண்கோனல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். பிகாஸ் இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து ஆன்சர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். 36th question. Consider the following statement about stirrups in India. The Konark horse culture of 1250 shows ring stirrups. So first வந்து பாத்தீங்க அப்படின்னா stirrups in India. Stirrupsனா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும், சரிங்களா? ஸோ ஸ்டிரப்ஸ் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும். அதுக்கு அடுத்து இந்த கொனார்க் ஹார்ஸ் கல்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிரப்ஸ் அப்படி அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஸ்டிரப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி, ரிங் ஸ்டிரப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிரப்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஸ்க்ராச்சஸ் மாதிரி தான். ஸோ கை விலங்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிரப் அப்படிங்கிறது வந்து
கொனார்க் ஹார்ஸ் கல்ச்சர். ஒன்றும் இல்லை, நம்ம குதிரை ஓட்டும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கும்னா அந்த கால் வச்சுக்கிறதுக்கு பிளேஸ் பண்ணுறதுக்கு வந்து லைக் அந்த குதிரையில் கால் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விலங்கு மாதிரி இருக்கும். ஸோ இந்த இந்த இடத்துல வந்து நம்ம கால் பிளேஸ் பண்ணிக்கலாம், அதுதான் ஸ்டிரப். ஸோ அதுதான் ஸ்டிரப். த கொனார்க் ஹார்ஸ் கல்ச்சர் 1250 ஷோஸ் ரிங் ஸ்டிரப். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். அந்த ஹார்ஸ்ல வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக அந்த ஸ்டிரப்ஸ் வந்து இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். நெக்ஸ்ட், பிராட் ப்ராபப்ளி வுட்டன் ஸ்டிரப் அப்பியர் இன் கஜுராவோஸ் கல்ச்சர். ஸோ ஆக்சுவலாக இதுதான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் ஸ்டிரப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து இரும்புல செய்கிற மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க. பட் இந்த கஜுராவோவில் இருக்கக்கூடிய கல்ச்சர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வுட்டன் ஸ்டிரப்ஸ், ப்ராபப்ளி வுட்டன் ஸ்டிரப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இட் இஸ் 10th century. Okay, the iron stirrups was used in Delhi Sultan armies from 13th century onwards. ஸோ அயன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 13th century ஆன்வர்ட்ஸ்ல இருந்து தான் நமக்கு வந்து அயன் ஸ்டிரப்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டிரப்ஸ்னா என்ன அப்படிங்கிறது இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இது புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ ஸ்டிரப்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். STIRRUPS. பிகாஸ் இந்த ஸ்டிரப்னா என்னன்னு உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மைண்டில் நின்றோம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டிரப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் வைக்கிற இடம். ஸோ இதுதான் வந்து ஸ்டிரப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்டிரப்ஸ் ஆஃப் இப்போ தெரியும் உங்களுக்கு கால் வைக்கிறது. ஸோ இதுதான் வந்து ஸ்டிரப். ஓகே, ஸோ கொனார்க் ஹார்ஸ் கல்ச்சர்ல ஸ்டிரப்ஸ், ரிங் ஸ்டிரப்ஸ் இருக்கு. அதே மாதிரி அயன் இது எல்லாமே உட்டனால செய்யப்பட்டது. ஸோ கஜுராவோஸ் கல்ச்சர்ல இருக்கக்கூடியது இது உட்டனால செய்யப்பட்டது. ஸோ 10th century. பட் 13th century, அதாவது டெல்லி சல்தானட்ஸ் 13th century, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து அயன் ஸ்டிரப்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. மூணுமே கரெக்ட். ஸோ ஸ்டிரப்னா என்னன்னு தெரியணும். தெரியலனாலையுமே இது வந்து ஒரு ப்ராபபிளா எதுவுமே கேட்ச் இல்லாம ஜெனரல் ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஜெனரலா படிச்சவங்க ஆல் த 3 தான் கரெக்ட் போட்டிருப்பாங்க. ஓகே, ரிக்வேதா சம்ஹிதா யூஸ் ஆஃப் த டேர்ம் இஷ்யூகிருத், இஷ்யூரகா. ஸோ இஷ்யூகிருத் அண்ட் இஷ்யூக்ரா அப்படின்னா என்னன்னா ஆரோஸ். பாருங்க, இஷ்யூகிருத் அண்ட் இஷ்யூக்ரா அப்படின்னா ஆரோஸ். அதுக்கு அடுத்த இதே பவ் அண்ட் ஆரோ, நாட் ரெஃபர் டு பவ் அண்ட் ஆரோ. அப்போ பவ் அண்ட் ஆரோ ரெஃபர் பண்றது ஷரங்கா, கொண்டாண்டா, கர்முகா, இஷ்யூகிருத் அண்ட் இஷ்யூக்ரா. இது வந்து பவ் அண்ட் ஆரோ ரெஃபர் பண்ற டேர்ம்ஸ். கண்டிப்பா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டேர்ம்ஸ் ஏன்ஷியன்ட் மீடியாவில் டேர்ம்ஸ் கொஸ்டின் தான் கேட்டுட்டு இருக்காங்க. Next, in medieval India, the process of indigo extraction underwent greater improvement. Actually, indigo extraction வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிவல் இந்தியா பீரியட்ல, நாட் மாடர்ன் இந்தியா, மெடிவல் இந்தியா பீரியட்ல ரொம்ப ஹை லெவல்ல இம்ப்ரூவ் ஆனதுக்கு காரணம் வந்து ஜிப்சம் லைம் வாட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிகோ, அதாவது இண்டிகோங்கிறது ஒரு டை கலர்ஸ். அதை நம்ம ட்ரெஸ்ஸுக்கு காட்டன் ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டை இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து இண்டிகோ. ஸோ அதில் எதுக்காக மெடிவல் பீரியட்ல யூஸ் பண்ணாங்கன்னா யூஸ் ஆஃப் ஜிப்சம் அண்ட் லைம் வாட்டர் இன் மேக்கிங் ஆஃப் இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் இண்டிகோ வாட்டர் ப்ரூஃப். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ வேட்ஸை வந்து அதில் வந்து ஜிப்சமையும் லைம் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வாட்டர் ப்ரூஃபிங்காக. ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான அப்டேஷனாக வந்து மெடிவல் இந்தியாவில் வந்து சொல்கிறாங்க. மெடிவல் இந்தியாவில் இண்டிகோ பற்றின இன்ஃபர்மேஷன். அடுத்து அக்பர் தீம். ஸோ வழக்கம் போல சொன்னதுதான் அக்பர், அசோகா, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீம். சரிங்களா? Which of the following is listed in Ain-i Akbari as one of the Indian signs prescribed by Akbar for scholars to learn at school? ஸோ ஜோதிஸ்தா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி அண்ட் அஸ்ட்ரானமி, அதை தான் ஜோதிஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரலாக நம்மளும் கெஸ் பண்ணிடலாம். ஜோதிஸ்தா அப்படின்னா ஜாதகம். ஸோ லைக் தட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யார் கொடுப்பா அப்படின்னா நமக்கு வந்து அபுல் ஃபசீல் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஆக்சுவலா அபுல் ஃபசீல் வந்து ஐனை அக்பரியில வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் அக்பர் அவர் ரூல் பண்ணும்போது எக்கனாமிக் கண்டிஷனையும் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா எக்கனாமிக் கண்டிஷன் வந்து நம்பர் 2 ஜிடிபியில் வந்து நம்பர் 2 கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் 44th கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ரிக்வேதிக் காடஸஸ் இஸ் கரெக்ட்? பாருங்க, வேதிக் பீரியட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ரிக்வேதிக் காடஸஸ் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இது வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. உஷா ரெப்ரசன்டேட்ஸ் த ஃப்ரீடம் ஆஃப் சிக்னஸ். உஷா காடஸஸ் உஷா ரெப்ரசன்டேட், இவங்க வந்து ஏர்லி வேதிக் பீரியடோட காடு. உஷா அதித்தி இவங்க ரெண்டு பேருமே ஏர்லி வேதிக் பீரியடோட ஃபீமேல் காடு. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா டான். ஸோ டான்னா சூரியன் உதிக்கிறப்போ. சரிங்களா? ஸோ உதிக்கிற அந்த அந்த கடவுளை தான் உஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீவல்லி பீஸ்டோன் சில்ட்ரன். ஆக்சுவலா ஸ்ரீவல்லி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மிங்கிற காட் வந்து வேதிக் பீரியட்ல கிடையாது. ஸ்ரீவல்லியில சினிவல்லி. ஸோ அதித்தி இஸ் அ காடஸ் ஆஃப் ஸ்கை. ரக்கா இஸ் அ காடஸ் ஆஃப் ஸ்பீச். இதுதான் முக்கியம், இதுதான் கரெக்ட். எது கரெக்ட்? ரக்கா இஸ் அ காடஸ் ஆஃப் ஸ்பீச், இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான கொஸ்டின், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் புத்திஸ்ட் காடஸஸ் ஹரித்தி இஸ் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் வந்து ஹரித்திங்கிறது வந்து ஒரு மதர் காடஸஸ் சொல்லுவாங்க புத்திசம்ல. ஏன்னா அவங்க வந்து குழந்தைகளை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக உருவான ஒரு புத்திஸ்ட் காடஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷி வாஸ் converted by Buddha from a bloodthirsty yakshi to a benevolent maternal figure. மேட்டர்னல்னா மதர். ஸோ ஆக்சுவலா மதர் காடஸஸ் நமக்கு அது தெரிஞ்சாலே இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அதை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ காடஸஸ் ஹரித்தி வந்து பாத்தீங்கன்னா மதர் காடஸஸ் ப்ரொடெக்ட்ஸ் த சில்ட்ரன். ஸோ அவங்க வந்து புத்திசம் கன்வெர்ட் ஆனது காரணம் வந்து புத்தா டைரக்டா அவர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்வர்சேஷன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யூரோப்பியன் கன்சிடர் த ஃபாலோயிங் சிஸ்டம் அபவுட் the arms used by Europeans in warfare in India. So first European use பண்ண arms, the flint lock musketeers could work even in wet weather. ஆக்சுவலா இதுவுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும், ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். So 1 minute.